எல்லோருக்கும் வணக்கம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்ற மாதிரி நேற்று வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி 420 பாயிண்ட். ஆனால் அன்னைக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய சோதனை என்ன, சோதனை மேல் சோதனை என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பல இடங்களில் போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன். இதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய சோதனை. இந்த 2025 ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு செல்லிங் பண்ண நாள். ஃபாரினர்ஸ் எவ்வளவு செல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,639 கோடி. இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னாலும் இதுக்கு கவுண்டராக டிஐஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை விடவும் ஒரு 1000 கோடி பக்கம் அதிகமாக போட்டு 12,308 கோடியாக டிஐஸ் உள்ள பணத்தை போட்டிருக்காங்க. நீ பெருசா இல்லை நான் பெருசா அப்படின்னு மாற்றி மாற்றி அடித்து காட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிஃப்டிக்கு கொஞ்சம் கூட யாரும் மரியாதையே கொடுக்கல. இவனுக்கு மாலைகள் விழவில்லை, மரியாதை கிடைக்கவில்லை. ஏன்னா அவன் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கான். எப்பெல்லாம் ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கோ அது ஒரு வீக்னஸ்னுடைய இண்டிகேஷன். அதனால் இவனுக்கு ஒரு மாலை, மரியாதை, சந்தோஷம் எதுவுமே இல்லை இந்த நிஃப்டியில். இந்த சமயத்தில் ஆளாளுக்கு ஒரு கோட்டை போட்டு வச்சுக்கிட்டு இந்த கோட்டை தொட்டுச்சுன்னா மேலே வருமோ, இந்த கோட்டை உடச்சிதுன்னா இன்னும் கீழே போகுமோ அப்படின்னு மார்க்கெட்டில் ஆளாளுக்கு ஒரு எதிர்பார்ப்போட பல்வேறு இடங்களில் கோட்டை போட்டு வச்சுக்கிட்டு நீ ப்ளீஸ் இங்கே சப்போர்ட் இடம், ப்ளீஸ் நீ இங்கே சப்போர்ட் இடம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்கு அவன் நிஃப்டி 50 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கானோ அது வரைக்கும் அவன் சப்போர்ட் எடுத்து மேலே வந்தாலும் சரி அல்லது சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே போனாலும் சரி அவனுக்கு மதிப்பு மரியாதை என்பது இல்லை. என்னைக்கு 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டானோ அன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்குள்ளே சந்தோஷம் என்பதை கொண்டு வருவான். நான் விளக்கு பூஜை பண்ணலான் இருக்கேன். முட்டிங்கால் போட்டுட்டு 2 கையிலையும் விளக்கு எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு எப்படியாவது இந்த நிஃப்டி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து மேலே ஏற்றி விடுங்க கடவுளே அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சோதனை தாங்க முடியல. மார்க்கெட் 5 மாசமாக இறங்கிக்கிட்டு இருக்கு, சோதனை தாங்க முடியல. இனி Q4 ரிசல்ட் அப்படின்றது வரணும். அது ரொம்ப முக்கியமான செய்தி. அது வர்றதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்குது அப்படின்ற பொழுது இப்போதைக்கு என்ன செய்தி ஓடிக்கிட்டு இருக்குன்னா ட்ரம்ப் அவர்களுடைய செய்தி தான் போய்கிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்களா யாராவது ஒரு மிகப்பெரிய விஷயம், அதாவது ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுடைய பிரசிடென்ட் அவர்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4 செவுத்துக்குள்ளே பேச வேண்டியது ஓப்பனாக காரசாரமாக விவாதம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. யார் முன்னாடி? இந்த விருந்தாளி வீட்டுக்கு போகவே கூடாது அல்லது இந்த விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு அப்படின்னு நம்ம சில பேர்த்த நினச்சிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி தான் அந்த அரசியல்வாதிகளுக்கும் மீடியாக்களுக்கும் ஆகவே ஆகாது. ஏற்கனவே அவங்க சொன்னது சொல்லாது எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு எழுதக்கூடிய ஆட்கள் அவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட World War 3 வச்செல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, ஏங்க ட்ரம்ப் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று ஒப்பந்தம் போடுறோம், ஒருவேளை ரஷ்யா அதை மீறிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி உன் தலையில் இப்போ ரஷ்யா குண்டு போடுது அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவர் திருப்பி கேட்குறாரு. தயவுசெய்து அந்த வீடியோ கிடைச்சதுன்னா எடுத்து பாருங்க. ட்ரம்ப் அவர்கள் இந்த உக்ரைனுடைய பிரசிடென்ட்டு அப்புறம் அந்த மீடியா முன்னாடி இவங்க டிஸ்கஸ் பண்ணது நேற்று தான் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து பாருங்க. அது நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக தான் அதை நான் பார்க்குறேன். போகிற போக்கில் இந்த ட்ரம்ப் புது ஒரு வார்த்தையை World War 3 அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு விட்டாப்ல. இவர் இன்னும் பல்வேறு கட்டணங்கள் டேரிஃப்ஸ் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாரு. மார்க்கெட் உழுகுது. அடிஷ்னல் டேரிஃப்ஸ்ன்றாரு, மார்க்கெட் உழுகுது. இப்போ புதுசாக World War 3 பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஒரு நண்பர் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐபி முறையில் போடுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அவர் சொல்லக்கூடியது ஒரு நல்ல கருத்தாக இருக்கலாம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இந்த எஸ்ஐபி. அதை தான் நம்ம நண்பர் சொல்கிறாப்ல. இந்த மாதிரி எஸ்ஐபி முறையான ஸ்ட்ராட்டஜி பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஆனால் யாருக்கிட்ட அவ்வளவு பணபலம் அப்படின்றது இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு டெய்லி எஸ்ஐபி அப்படின்றது ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சிங்களேன். அது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அவர் இங்கே ஆரம்பிக்கட்டும் அல்லது இங்கே ஆரம்பிக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறார். ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதமாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே டைம் கொடுக்கணும்ல. யாராவது 2 மணி நேரம் கொடுப்பாங்களா? குறைஞ்சது ஒரு 2-3 மாதமாவது கொடுக்கணும்னு வச்சிங்க. அப்போ 2-3 மாதத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா மேபி அந்த எஸ்ஐபி என்பது மேல் நோக்கி வந்துடுது அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். பட் இந்த 3 மாதமே டெய்லி எஸ்பி போடுறதுக்கு யார்கிட்ட பணப்பலம் அப்படின்றது இருக்குது. ஒரு ரிலையன்ஸ்னு எடுத்துட்டா கூட அல்லது ஒரு 2000 HDFC பேங்க்னு கூட ஒன்று எடுத்துக்கிடுவோம். அது ஒரு ஷேரினுடைய விலையே கிட்டத்தட்ட 2000 ரூபாய்கள் இருக்கிறது.
அப்போ டெய்லி 2000 ஒரு மாதத்துக்கு போட்டாவே அதுவே கிட்டத்தட்ட 40,000 ரூபா. அப்போ அடுத்த மாதம் ஒரு 40,000 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள் லாக் ஆகுது அப்படின்னா அதுலேயே கிட்டத்தட்ட ₹1 பக்கம் லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம் கொடுக்குறான் அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு டெப்த் இருக்குன்னு வச்சுங்க ஒரு ஃப்ளாட் சேனல் பேட்டர்னில் மொத்தமே அந்த டெப்த்தினுடைய டாப்புக்கு பாட்டாக்கு 10% இருக்குன்னு வச்சுங்க. அப்போ எஸ்ஐபி முறையில் ஒரு ஃபுல் ரவுண்டு போகும்பொழுது இங்கே ஒரு ஏவரேஜ் இங்கே ஒரு ஏவரேஜ்னு எடுத்தா அப்போ கடைசியில் இந்த ஏவரேஜ்லேருந்து பார்க்கும்போது வெறும் 4% 3% அப்படின்ற மாதிரி ஆகிடும். சரி, ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இப்படி அவன் நிற்காம இந்த மாதிரி மேல் நோக்கி வராமல் இப்படி புதுசாக கீழே போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ இங்கிருந்து வரக்கூடிய டெய்லி எஸ்ஐபி அப்படின்றது மறுபடி புதுசாக போன புது பேட்டர்னுக்கு இப்படி மாறுதுன்னு வச்சுங்க. அப்போ இங்கிருந்து இப்படி போகணும். அப்போ கிட்டத்தட்ட 100 நாள் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது கிட்டத்தட்ட 200 நாளாக மாறக்கூடிய அபாயம் அப்படின்றது இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் கடைசியில் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் கடைசியில் டெய்லி எஸ்ஐபி, வீக்லி எஸ்ஐபி, மந்த்லி எஸ்ஐபி அல்லது லம்சம் அப்படின்னு எப்படி போய் பார்த்தாலும் கடைசியில் என்ன தேவை என்பது பார்த்தோம்னாக்கா பணபலம். அது மிக குறைவான அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, மேலும் மேலும் போடக்கூடிய பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, கடைசியில் எல்லாத்துக்கும் கடைசியில் போய் பார்த்தோம்னாக்கா 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று பணபலம் அப்படின்றது தேவைப்படுது, ரெண்டாவது பொறுமை, பேஷன்ஸ், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றது தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஒரு 50% மார்க்கெட் இறங்கி மறுபடியும் அதே 50% திரும்பி மேல் நோக்கி ஏறி வருது அப்படின்னா, அதே பழைய பாயிண்ட்டுக்கே ஏறி வருதுன்னா அப்போ இழந்தது 50, பட் திரும்பி அதே பாயிண்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறி போனது 100%. அதாவது 100 ரூபாயிலிருந்து 50 ரூபா கீழே வந்துட்டு 50 ரூபாயிலிருந்து மறுபடியும் பழைய ரேட் 100 ரூபா போனாலே அது 100% அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது போன்ற பல விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தாலுமே என்ன தேவை? பணபலம் மற்றும் பொறுமை என்பது தேவையாக மார்க்கெட்டில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் மேபி இது போன்ற எஸ்ஐபி சில பேர்லாம் கூட யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒருவேளை டெய்லி எஸ்ஐபியாக இருந்தால் நல்லா இருக்குமோ. நல்லா தான் இருக்கும், ஆனால் பணபலம் வேணும் இல்லை. பாவம் ஏகப்பட்ட பேர்த்துக்கு லாஸாகவே போய்கிட்டு இருக்குங்க நண்பர்களே. ஒரு நண்பருக்கு என்னடான்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாயை புதுசாக ஒரு லாஸை போய் டச் பண்ணியிருக்கு அப்படின்றாரு. இன்னொரு நண்பர் 4 வருஷமாக ட்ரைடன்ட் என்ற ஷேர் வச்சிருப்பார் போல், அது லாபத்திலே இருந்திருக்கும் போல். இப்போ பார்த்தா 4 வருஷம் கழிச்சு அது நஷ்டத்தில் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இன்னொரு நண்பருக்கும் இந்த மாதிரி 13 லட்ச ரூபா பக்கம் லாபம் இருந்தது, அதுவும் காணும் அப்படின்றாப்புல. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்கிறாப்புல. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு தான். அதாவது பங்குகள் அதாவது எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினச்சிட்டு நல்லா பங்குகள் மேல் நோக்கி ஏறிடுச்சு. பட் இப்போ நிறைய நெகட்டிவ் நியூஸ் வர்றதுனால இயற்கையின் விதிப்படி ஏறிய பங்குகள் இறங்குகிறது. ஆனால் இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்டாப் லாஸ் வைக்காததான் அப்படின்றார். அவர் சொல்கிறது உண்மை. ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய மீடியாக்களில் அல்லது நிறைய வலைதளங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு டிரான்சாக்ஷனில் என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாலும் பெரும்பாலும் 2% to 5% அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, அல்லது மேக்ஸிமம் 10 to 20 வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சிங்களேன். அப்போ அது மனசு வர்றதில்ல பார்த்தீங்களா. நிறைய பேர்த்துக்கு லாஸ் புக் பண்ணக்கூடிய சைக்காலஜி என்பது இல்லை. ஸோ 5% 10% அல்லது ஒரு 15 மேக்ஸிமம் ஒரு 20 கூட வச்சுங்களேன். அப்போ அந்த பர்சன்டேஜில் வெளியே வரக்கூடிய மனநிலைமை அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு இல்லை. ஒரு பொருள்னு எடுத்துட்டாவே அது லாபத்தில் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் துணிக்கடையில் கூட போய் பார்த்தீங்கன்னாக்கா போனியாக துணியிலெல்லாம் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு சரி அசலாவது வந்தால் பரவாயில்ல, அல்லது அசலை விட கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ குளிர்காலத்துக்கு வாங்கின துணிகளை எல்லாம் ஒரு டிஸ்கவுண்ட்டில் தள்ளி விட்டுட்டு சம்மருக்கு தேவையான சரக்குகளை வாங்கி வச்சு அதில் விற்று ஒரு மாதிரி சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ இவர் ஒரு சொல்லக்கூடிய ஒரு காரணம் அருமையான காரணம் தான். யாருக்குமே அந்த ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடிய மனபலம் மனப்பக்குவம் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு இல்லை. அதனால தான் இது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கு வழி அப்படின்றாரு. இந்த சமயத்தில் ஹெட்ஜிங் அப்படின்றது ஒரு வாய்ப்பு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் யாராவது 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்கன்னா அப்போ அதுக்கு ஆப்போசிட் பொசிஷனாக ஒரு வேளை ரிலையன்ஸ் இறங்கிடுச்சுன்னா எனக்கு ஏதாவது மார்க்கெட்லேருந்து பணம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வைக்கிறது தான் ஹெட்ஜிங். அதாவது இருக்கக்கூடிய பொசிஷனுடைய லாஸை ஆஃப்செட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன். அது நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. சில பேர் கும்பா குட்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னா அதாவது எஃப்என்டோவில் இல்லாத ஸ்டாக்ஸு ஒரு ஃபண்டமெண்டல் இல்லாத ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டா ஹெட்ஜிங் பண்ணுற ஆப்ஷனே அங்கே இருக்காது. ஏன்னா அது மார்க்கெட்டோட ஒத்து போகாது. தனியாக எங்கேயாவது பெருசாக கீழே விழுந்துக்கிட்டு இருப்பான், இல்லை எந்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான்.
அது போன்ற பங்குகளுக்கெல்லாம் அங்கே ஹெட்ஜிங் பண்ணக்கூடிய அவனுடைய ஸ்டாக் எஃப்என்டோலேயே இருக்காது. அது போன்ற சூழ்நிலையில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிஃப்டி புட் ஆப்ஷனுக்கு இது வாங்கி வைக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சமீபத்தில் புட் ஆப்ஷன், நிஃப்டி புட் ஆப்ஷன் அல்லது அந்த டைரெக்டாக அந்த கம்பெனியினுடைய புட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் வாங்கி ஹெட்ஜ் பண்ணவங்க கண்டிப்பாக ஒரு மாதிரி அவங்களுடைய நஷ்டத்தை பாதியாக கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம்தான். நண்பர்களே, யாராவது ஒருத்தர் அசிங்கமாக திட்டி விடணும், மார்க்கெட் வேறு இறங்கிட்டு இருக்கு, மனசு சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த கம்பெனிலே பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் வாண்டடாக வந்து என்னை பார்த்து ஏதாவது கண்டபடி பேசி விடுங்க அப்படின்றது. ஏங்க எதுக்குங்க உங்களை பார்த்து எல்லாரும் கண்டபடி பேசி விடணும்னா, நான் 4 வருஷத்தில் ஷேர் மார்க்கெட்னா என்னென்னே தெரியாமல், ட்ரேடிங்னு என்னென்னே தெரியாமல் கடந்த 4 வருஷத்தில் 30 லட்ச ரூபாய் நான் விட்டுட்டேங்க. சரி, ட்ரேடிங் வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு போய் 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வச்சாக்கா அதுவும் லாஸில் இருக்குது. இப்போ கூட என் கையில் ஒரு 5000 ரூபா கிடச்சிதுன்னா கூட நேராக அதை தூக்கிட்டு போய் ட்ரேடிங்கில் ஏதாவது பணத்தை போட்டு ஏதாவது பண்ணலாமான்னு தான் தோணுதே ஒழிஞ்சு எனக்கு உருப்படியே ஒரு நல்ல விஷயம் தோண மாட்டேங்குது. அதனால் என்னை ஏதாவது ஒரு அசிங்கமாக திட்டி ஏதாச்சும் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அவர் திட்டுனா நம்மளுக்கு புண்ணியம் வேற கிடைக்குமா? அவர் அதாவது என்னை திட்டி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்றாரு. பேர் அவர் வந்து ஒரு மாதிரி நிக்நேமே வச்சுருக்காரு, ஜோதியா சூர்யான்னு வச்சுருக்காப்புல. ஏங்க அந்த காலத்தில் டாப் ஹீரோயினுங்க ஜோதியா அப்படின்றது. எப்படிங்க நாங்கள் மனசு வச்சு உங்களை திட்டுறது? ஆக மொத்தம் நண்பர்களே, பல பேர்த்துக்கு கடந்த 5 மாதமாக மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய கும்பாவாக கொடுத்து சோதனை மேல் சோதனையாக இருக்குது. என்னைக்கு ஒரு நல்ல காலம் வருவது அப்படின்றது தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்ன இப்படியே போனான்னாக்கா மார்க்கெட் ஜீரோ ஆயிரும். அதுக்கப்புறம் எஃப்ஐஸே நினச்சாலும் விற்க முடியாது. அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. இப்போதைக்கு ஒரே ஒரு முக்கியமான செய்தி, Q4 அப்படின்ற ரிசல்ட் வரக்கூடிய செய்தி, முழு ஆண்டு ரிசல்ட் அப்படின்றது. அதுக்குமே இன்னும் 1.25 மாதம் இருக்குது அப்படின்றதா ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.